بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நம்மை படைத்து பரிபாலித்து வருகின்ற இறைவன் நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு இந்த உலகத்திலே மனிதன் எவ்வாறு வாழ்கின்றான் என்ற ஒரு கண்காணிப்பு கேமராவை வைத்திருக்கின்றான். அவனுடைய கண்காணிப்பில் இருந்து யாருமே தப்ப முடியாது என்கின்ற அளவிற்கு அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். எதற்காக நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னோமோ அப்படி வாழ்கின்றானா, நம்முடைய தூதர் அவர்களுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கின்றார்களோ அப்படி வாழ்கின்றார்களா என்று நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அப்ப நம்மளை ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற போது நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நாம் ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் என்ன காரியங்களை செய்கின்றோமோ, என்ன செயல்களை செய்கின்றோமோ அந்த காரியங்கள் யாவும் நன்மையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை தரக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற காரியங்கள் சரியா தவறா என்பதை ஒருவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்திலே என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணம், இறையச்சம் என்ற அந்த கேடயம் நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால், நாம் எந்த செயலை செய்தாலும் அதிலே நன்மையான காரியத்தை மட்டுமே முன்னோக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்காக கிடைக்க இருக்கின்ற அந்த நன்மையை எதிர்பார்த்து செய்கின்ற காரியங்கள் வெற்றிக்குரிய காரியங்களாக இருக்கணும் அப்படின்னு நாம நம்புறோம். அப்ப இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், நம்முடைய காரியங்களை நல்லபடியாக அமைத்துக் கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை நமக்கே வரணும். ஆனால் நாம பார்க்கிறோம், இந்த உலகத்துல வாழுகின்ற மனிதர்கள் மறுமை பற்றிய சிந்தனை, இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை இல்லாம ஏதோ ஒரு பொறும்போக்குத்தனமாக இந்த உலகத்துல அவருடைய காரியங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறத பார்க்கணும். அன்றைய காலகட்டத்துல இந்த அரபுலக மக்கள் இருந்தார்களே, அவர்கள் பாவம் செய்வதிலே இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு அனைவற்றையும் மிகைத்தவர்களாக இருந்ததை நாம பார்க்கிறோம். மது,
மாது, சூது, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற எல்லா செயல்களிலும் இந்த உலகத்தில் யாருமே அவர்களை மிஞ்ச முடியாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களிடத்திலே அந்த இறை அச்சம் என்பது இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அந்த மக்களுக்கு நல்லது எது, தீயது எது என்பதை எடுத்து சொன்னதற்கு பின்னால அந்த மக்களிடத்திலே வந்த மாற்றம் அளவிற்கு அப்பாற்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த இறையச்சம் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தியே எப்படி அவர்கள் செய்தார்கள் என்று அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியமும் செய்வாங்க. எந்த அளவிற்கு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்துல ஒரு தெரு வழியா நடந்து போறாங்க. அவ்வாறு போகின்ற போது அங்கே ஒரு பேரித்தம் பழம் ஒன்று கிடக்கின்றது. அந்த பேரித்தம் பழத்தை பார்த்துட்டு அதை எடுத்து அவங்க சாப்பிடல. அப்ப சொல்றாங்க, இந்த பேரித்தம் பழம் ஜக்காத்தின் பொருளாக இருக்குமோ என்கின்ற அச்சம் எனக்கு இல்லாமல் இருந்தால் நான் அதை எடுத்து சாப்பிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜக்காத்தின் பொருள்கள் ஹராமாக்கப்பட்டுருச்சு. அவங்க உண்ணக்கூடாது என்கின்ற அடிப்படையில ஒருவேளை இந்த பேரித்தம்பழம் ஜக்காத்தின் பொருளாக இருந்திருந்தால் நான் பாவம் செய்தவனாக ஆகியிருப்பேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய தூதர்களிடத்துல சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு வேளை அசர் தொழுகையில தொழுது விட்டு என்ன செய்யறாங்க, பள்ளியை விட்டு வேகமாக வெளியேறி வேகமாக வீட்டுக்கு நடந்து போறாங்க. போயிட்டு வந்த பிறகு உடனே வந்துடுறாங்க. திரும்பி வந்த பிறகு சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு எப்போ அந்த மாதிரி போக மாட்டீங்களே, ஒரு வேகமாக தொழுகையை முடித்து விட்டு வேகமாக வீட்டுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா, பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பைத்துல் மால்ல சேர வேண்டிய கொஞ்ச அளவு பேரிச்சம்பழம் என் வீட்டுல இருந்துச்சு. அது என் வீட்டுல இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால அதை எடுத்து நான் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ பொதுமக்களுக்கு சொந்தமான, அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு பொருள் நம்மிடத்துல இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை என்று சொன்னால் அவங்களிடத்துல எந்த அளவிற்கு அந்த இறையச்சம் என்பது இருந்திருக்கும் நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைய உலகத்துல பார்க்கிறோம், அரசாங்கத்தின் சொத்துக்களை, அரசாங்கத்தின் பொருள்களை, பணங்களை எந்த அளவிற்கு தனக்கு கொள்ளையடித்துக் கொள்ள முடியுமோ, சேர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு கொள்ளையடித்து சேர்த்து கொண்டதுல பார்க்கணும். 1 ரூபாய், 2 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 1 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி அளவிலேயே கொள்ளடிக்கிறாங்க. ஒரே ஒரு நபர் பார்த்தா 1200 கோடி ரூபாய் ஒரே ஒரு காரியத்துல சம்பாரிச்சு தனதான ஆக்கி கொள்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மனிதரிடத்திலே இறையச்சம் இல்லை. இது அரசாங்கத்தோட சொத்து, பொதுமக்களுடைய சொத்து. பொதுமக்கள்கிட்ட நம்ம வாரி நம்மளுடைய கணக்குல நாம இப்படி சேர்த்துக்கிறோமே, தப்பு இல்லையாண்டு அவனிடத்துல எண்ணம் இல்லை. இதை பற்றி நாளை மறுமையிலே விசாரணை இருக்கின்றத அந்த இறையச்சம் எண்ணம் அவனிடத்துல இல்லாததன் காரணமாக அவன் என்ன செய்யறான், இது போன்ற செயல்களில ஈடுபடுறான். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நபர்களும் ஒரு அரசாங்கத்துல அமைச்சராக இருக்கின்ற ஒரு நபர் ஒரு சட்டமன்ற தேர்தலிலே எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறார். ஆனால் அவர் அன்றைய காட்டக்கூடிய அவருடைய சொத்து மதிப்பு என்ன, எங்க இடத்துல 11 லட்சம் ரூபாய் தான் பணம் இருக்குது, 2 வீடு இருக்குது அப்படின்னு காட்டுறாரு. எலெக்ஷன் நின்றுறாரு, ஜெயிச்சு அமைச்சராக வந்து விடுகின்றார். ஆனால் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த 5 வருட காலம் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த 5 வருட காலத்திலே அவர்கள் சேர்த்து வைக்கின்ற சொத்தின் அளவை பார்த்தால் உழைச்சலாம் அந்த மாதிரி சேர்க்க முடியாதுங்க. அவன் வீடு கட்டுறான், 260 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான். சாதாரணமாக ஒரே ஒரு வீடு, 2 வீடு, 11 லட்சம் ரூபாய் பணம் இருந்து எலெக்ஷன்ல போய் நிக்கிறான். 5 வருட முடிவுல அவனுடைய சொத்து மதிப்பு என்னன்னா, வீடு மட்டும் 260 கோடி ரூபான்னு சொன்னா 200 ரூபாய்க்கு வீடு கட்டி என்ன செய்ய போறோம்?
அது அவனுடைய விருப்பம். ஆனால் அந்த 260 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது? யாருடைய பணம்? பொதுமக்களோட பணம் இல்லையா? அரசாங்கத்தோட பணம் இல்லையா? மக்களை ஏமாற்றி, அரசாங்கத்தை ஏமாற்றி திருடிய பணம் இல்லையா? இந்த பணத்திற்கு நாளை மறுமையில இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அச்சம் அவனிடத்துல இல்லாததன் காரணமாக தானே இது போன்ற சொத்துக்களை எல்லாம் அவர்கள் சேர்க்கிறார்கள். ஒரு ஆளு 2 ஆளாங்க, எவ்வளவு பேரு அமைச்சர்களா இருக்கிறவங்க எல்லாருமே லஞ்சம் லாவண்யம் இல்லாம அவனுடைய அந்த சமுதாய பணிகளை செய்யவும் மாட்டான். அந்த அளவிற்கு இந்த இறை அச்சம் அவர்களிடத்துல இல்லாததை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பழகிய தோழர்கள், பாடம் படித்த தோழர்கள் இருந்தாங்களே, அவங்க கூட என்ன செஞ்சாங்க? அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் இறை அச்சத்தின் அடிப்படையிலே அமைத்துக் கொண்டிருந்ததா நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு கருப்பின பெண்மணி வர்றாங்க. வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, அந்த வலிப்பு நோய் குணமாவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, பெண்மணியே, நான் இதை விட சிறந்ததை உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க யார் ரசூலல்லாஹ். நீங்கள் இறை அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்வை பயந்து கொண்டு பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்று சொல்றாங்க. எப்படிப்பட்ட செய்தி அது? நீங்கள் அனுபவிக்கின்ற வேதனையெல்லாம் மன கஷ்டப்பட்டு பொறுத்துட்டு அல்லாஹ் நமக்கு இதுல நன்மையை கொடுப்பான்னு என்ன செய்யுங்க? நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே யார சொல்லலாம்? நான் இந்த வேதனையை பொறுத்து கொண்டு சொர்க்கத்தை பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் வேதனையை பொறுத்துக்கிறேன் யார சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகின்ற போது என்னுடைய ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடை என்னுடைய உடலிலிருந்து விலகி விடுகின்றது. அந்த மாதிரி விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. எப்படிப்பட்ட பெண்மணிங்க! இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், நன்றாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பெண்கள் தன்னுடைய அங்க அவயங்கள் வெளியே தெரிகின்ற அளவிற்கு அலங்காரங்கள் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் அந்த பெண்மணி வலிப்பு நோய் ஏற்படுகின்ற போது அவர்கள் மேலிருந்து ஆடை விலகினால் குற்றம் இல்லை. குற்றமாது? குற்றம் இல்லை, அவங்களால செய்யல. அந்த நோயின் காரணமாக கை கால் இழுக்கிறதுனால உடலிலிருந்து ஆடை விலகி கொள்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல்லை கேட்டவங்க என்ன செய்யறாங்க? இறை அச்சத்தின் காரணமாக எனக்கு இது பெருசு இல்ல, நாளை மறுமையிலே கிடைக்கின்ற சொர்க்கம் தான் எனக்கு பெருசு, நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்றாங்களே. அப்ப அவர்களிடத்துல எந்த அளவிற்கு இந்த இறை அச்சம் இருந்திருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை முன்பு காலத்துல கூட கடைத்தெருக்கு போகும்போது அச்சம் இல்லைங்க. கடைத்தெருவில் நாம பார்க்கிறோம், அவங்க ஈடுபடுற காரியங்கள் எல்லாத்திலையும் இறை சிந்தனை கொஞ்சம் கூட இருப்பதாக தெரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 படித்தரத்தை சொல்றாங்க. ஒரு நபர் ஒரு காரியத்தை செய்யும் போது அவனிடத்துல என்ன செய்யணும்? இறை அச்சம் வேண்டும். செய்யறது முன்னாடியே இறை அச்சம் வேண்டும். அப்படி இல்லையா, பாதி காரியம் செஞ்சுட்டான், செய்த பிறகு என்ன செய்யறாங்க? அவன் சிந்தனை பண்றான், ஆஹா இது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? அதிலிருந்து வாபஸ் வாங்கிக்கிறான். இது பாதி அளவுல பெறுகின்ற இறை அச்சம். இன்னொரு இது என்ன? ஒரு காரியத்தை ஒருவன் செய்து விட்டான், தவறான காரியத்தை செய்து விட்டான்னு வச்சுங்களேன். செய்த பிறகு அந்த காரியத்தை எண்ணி, ஆஹா நாம் தவறு செய்து விட்டோமே, இது அல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு மாற்றமான செயலாச்சு, இதற்கு நாளை மறுமையிலே நமக்கு நரகம் கிடைக்குமே என்று இறைவனிடத்திலே அதற்காக அஞ்சி பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வானேயானால் அந்த பாவத்தை அவன் அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னித்து விடுகின்றான். அதற்கு பிறகு என்ன செய்யணும்? அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நான் செய்வேன், செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்மிடத்துல இறை அச்சம் எதுவும் இல்லை. இந்த உலக ஆசைகளும் மட்டுமே நம்மிடத்துல இருக்கின்றது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்துல வாழுகின்ற நபர்கள் எல்லா தீமைகளுக்கும் முன்னோடியதாக இருக்கத நாம பார்க்கணும். இறை அச்சத்தின்
அடிப்படையை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகின்ற போது 22வது அத்தியாயம் 37வது வசனத்துல சொல்றோம். ஹஜ்ஜு பெருநாள் நாட்களில நாம குர்பானி கொடுக்கின்றோமே, அந்த குர்பானியின் மாமிசம் இருக்க அது என்னை அடைவதில்லை, மாறாக இது நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றோம் என்ற அந்த இறை அச்சம் இருக்கிறது, அந்த இறை அச்சம் மட்டும்தான் என்னை சேரும் என்று 22வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்களிடம் உள்ள இறை அச்சமே அவனை சென்றடையும் என்று அந்த வசனத்துல அவன் சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம என்ன செய்யறோம்? ஊர் மிச்ச குர்பானி கொடுக்கணுங்கிற பேர்ல குர்பானியை கொடுத்து விட்டு அதை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில அதை எங்க பார்த்தாலும் பகிர்ந்து விடுறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த சிந்தனை நமக்கு விட்டது என்று சொன்னால் இது நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக இந்த ஆட்டை அறுத்து பலியிடுகின்றோம் என்று அந்த சிந்தனை எண்ணம் விட்டதுன்னு சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வெற்றியாளர்களாக மாறிடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தனது திருமறையில சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவன் உங்கள் தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளம் எனும் இறை அச்சத்தை மட்டும்தான் அவன் பார்க்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லிம்ல 5012வது ஹதீஸாக இது இடம்பெற்றது நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு காரியத்தை இறைவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை நாம் என்ன செய்யணுங்க? அந்த அடிப்படையிலேயே எந்த நேரமும் அந்த காரியம் முடிகின்ற வரை அவனுடைய எண்ணம் அந்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த இறையச்சம் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறை சிந்தனை இருக்க, இறை செயல்பாடு இருக்க, அவர்களுடைய வணக்க வழிபாடு இருக்க, அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க மனைவிமார்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்து கொண்டார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்களோட மனைவிமார்கள் சொல்றாங்க, இப்படி செய்வாங்க என்று. எல்லாம் முடிச்ச பிறகு அவங்க மிகப்பெரிய ஆச்சரியம் படுறாங்க. எந்த அளவிற்கு சொன்னால், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தால் நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவங்க அந்த நேரத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நான் என்ன செய்வேன்? நான் இனிமேல இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருப்பேன், வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டே இருப்பேன், அல்லாஹ்வுக்காக தொழுது கொண்டே இருப்பேன் என்று ஒரு மனிதர் சபதம் எடுக்கிறார். இன்னொரு மனிதர், நான் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாரு. இன்னொரு மனிதர், நான் இனி பெண்களை தொடமாட்டேன், திருமணமும் செய்ய மாட்டேன் என்று ஒருவர் உறுதிமொழி எடுக்கிறார். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டது நீங்க தானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், இறை அச்சத்தின் அடிப்படையில நீங்களே இப்படி தொழுகிறீங்க, இப்படி நோன்பு நோக்குறீங்க, இப்படி உங்களுடைய மனைவியிடத்தில் நடந்து கொள்கிறீங்கன்னு சொன்னா நாங்க எப்படி நடந்துக்கணும்? அதனால நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துறோம்னு சொல்றப்போ அவங்க சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நான் அவ்வாறு செய்கிறேன். நான் தொழுகிறேன், தொழாமலும் இருக்கிறேன். நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன். நான் என்னுடைய மனைவியரிடத்திலே கூடுகின்றேன், கூடாமலும் இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் முழுவதுமாக உங்களை அந்த காரியங்களில் அர்ப்பணித்துக் கொள்வீர்களா? அது பாவம், அப்படி செய்யக்கூடாது. நாம காரியங்கள் செய்கின்ற போது தொழுகின்ற நேரத்திலே தொழ வேண்டும். ஏன் நமக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது? அந்த நேரத்துல நீங்க தொழுவுங்க. இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைங்க. மற்றபடி எப்போ உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அப்போ நோன்பு வைங்க. உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் எப்பொழுது கூட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அப்பொழுது கூடுங்க.
என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இது போன்று நீங்கள் எந்த காலத்திலும் செய்யக்கூடாது என்று சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இறையச்சத்தின் அடிப்படையில அவருடைய காரியத்தை அமைத்துக் கொண்டிருந்தாங்கிறத நாம பார்க்கணும். ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உலக ஆசை இல்லாமல் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் செய்கின்ற இந்த காரியத்தை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அவன்தான் நமக்கு நாளை கூலி கொடுப்பான். நாம் பெறக்கூடிய கூலி சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்று இறை அச்சத்தை மனதிலே வைத்து அதன் அடிப்படையிலே நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம இந்த ரமலான் காலத்துல நோன்பு வைக்கிறோம். எந்த அடிப்படையில் நோன்பு வைக்கிறோம்? நாம நோன்பு வச்சிருக்கிறது நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நம்ம யாரெல்லாம் பாக்குறாங்க அவங்கெல்லாம் தெரியணுங்கிற அடிப்படையில் நோன்பு வைக்கிறோமா? ஒரு இறையச்சவாதி ஈமான்தாரி அப்படி செய்ய மாட்டான். நாம நோன்பு வச்சிருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் போதுமானது. அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அதன் அடிப்படையில தானே நாம எல்லாம் நோன்பு வச்சிருக்கோம். அப்படித்தான் நோன்பு வச்சிருப்போம். அல்லாஹ் ஆமீனாக்கணும். ஏனென்று சொன்னால், நம்மிடத்துல இருக்கின்ற பொருளாதாரம், நம்மிடத்துல இருக்கின்ற உணவு, நம்மிடத்துல இருக்கின்ற எல்லா சொத்து சுகங்களை வைத்துக் கொண்டு நோன்பு என்ற பெயரிலே நோன்பு இருந்து கொண்டு நம்ம வீட்டுல என்ன செய்யலாங்க? யாருக்கும் தெரியாம எதை வேண்டாலும் சாப்பிடலாம். ஆனால் இங்கே எப்படி இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கான் என்று சாப்பிடாம இருக்கோமே, அதுதான் இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சம் நம்மிடத்துல நோன்பு என்று இல்லாமல் எந்த காரியமாக இருந்தாலும், நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரிதான், நாம் செய்கின்ற தர்மமாக இருந்தாலும் சரிதான், நாம் வழங்கக்கூடிய ஜக்காத்தாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் சரிதான், அது இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கான் என்கின்ற அந்த கேடயத்தை முன்னிறுத்தி இறையச்சம் உள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய காரியத்தை அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் வழங்க இருக்கின்ற தர்மங்கள், ஜக்காத்துகள் சரியான முறையில கணக்கிட்டு நாம வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தர்மத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டால் காற்றை விட வேகமாக அவர்கள் தர்மத்தை செய்து விடுவார்கள் என்று அவர்களுடைய பொன்மொழிகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில நாமும் நம்முடைய தர்மத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு உங்களிடமிருந்து கிடைக்க பெற இருக்கின்ற பொருளாதாரத்தை மையமாக வைத்துத்தான் இந்த அமைப்பை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பின் சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கல்வி நிறுவனங்கள், மதரசாக்கள், பிற மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவி வருகின்ற நபர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக ஒரு மதரசா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பதற்காக, பெயர் மாற்றம், இன்னும் எத்தனையோ காரியங்களை எல்லாம் செய்து கொள்வதற்காக ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் இதிலே குறிப்பாக சொல்வதென்றால், திருச்சியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற மதரசா, ஹிப்புல் மதரசா, அதே மாதிரி கல்லூரி எல்லாம் நீங்கள் வழங்கக்கூடிய இந்த பொருளாதாரத்திலிருந்து தான் என்ன செய்யறாங்க, அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய ஜும்மாவுக்கு பிறகு செய்யப்படுகின்ற வசூல் மாநில தலைமைக்காக வழங்கப்பட இருக்கின்றதன் காரணத்தினால உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய ஜக்காத்துகளையும் தனிப்பட்ட முறையில் எதற்காக கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதற்காக கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாளை மறுமையிலே இறைவன் நமக்கு அதிகப்படியான நன்மைகளை வாரி வழங்கும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.